ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் இங்கிலீஷ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் மீனராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய தெய்வம் குரு பகவான். அந்த குரு பகவானோட அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க. ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிநாதன். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட அவருடைய நட்சத்திரத்தையும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறார். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் 6 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு போகிற உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு. சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புத பகவான் வக்கரகதியில் இருக்கார். ஏற்கனவே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்துலலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க நமக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பொதுவான பலன்களாக சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, மனசு. யாருக்கெல்லாம் நல்ல சிந்தனைகள் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும், அப்டேட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. வருமானங்கள் ஓரளவுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. ரொட்டேஷன் நல்லாவே இருக்கும். ஆனாலும் கூட நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அவரும் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார். எதிலையாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு சில தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் முயற்சிகள் எப்படி இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமோ மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை டெவலப் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே வேலை படிப்பதற்கான வாய்ப்புகள், உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். யாரையெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஒன்று நன்மையாக இருக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் நன்மையாக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகும், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், அக்ரிமெண்ட் ஏற்படும். டாக்குமெண்ட்டில் எனக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிளியர் ஆகுமானா கண்டிப்பாக கிளியர் ஆகும். இது எல்லாமே உண்டு இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட எனக்கு சொத்து வைக்கிறதுக்கு மட்டும்தானே, எனக்கு வாங்குவதற்கான யோகம் இல்லைன்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களை அறியாத இன்டெலிஜென்ட்டு, நீங்கள் நல்ல இன்டெலிஜென்ட்டு அறிவு ஆற்றலோடு இருப்பீங்க. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சொசைட்டியில் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் கூடும் இந்த மாதம் முழுவதுமே. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே அதிகரிக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா 22ஆம் வரைக்கும் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் பரவாயில்ல. குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் மீன ராசிக்கு. ஏற்கனவே அங்கே சுக்கிரன் வேற இருக்கார். புத பகவானும் அங்கே தான் இருப்பார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க அல்லது வெளியேற்றப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஒரி பண்ணாதீங்க.
உங்களுடைய ஏஜுக்கான வேலை, உங்களுடைய படிப்புக்கான சம்பளம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் அதில் கரெக்டாக இருப்பார். கவலையப்படாதீங்க. உங்களுக்கான வேலைகள், ஏதோ ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் பெட்டர் ஜாப் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் கிரக ரீதியாக இருக்குது. நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கிடைக்கும். தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா, இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் சுமார், அதுக்கப்புறமும் சுமார். ஆக மொத்தத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் இருக்குது, லாபம் கம்மி. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த தொழிலை பண்ணுறீங்க, பிஸ்னஸை பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறது நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகுங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் போடுங்க. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, சளி தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கு உலகம் முழுவதும் பிரச்சனைகள் இருக்குது, கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குன்னா ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு ஆன்சைட் போகணுன்னு விதி இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக தான் இருக்குது. நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறவங்களாம் 22ஆம் வரைக்கும் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பொறுமை. கிரிப்டோ கரன்சிலே பிட்காயின்ஸிலே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரும்பாலும் நீங்கள் எல்லாமே ஆசைப்படாதீங்க, பெரும்பாலும் விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் பெரிய லெவலில் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இது அத்தனைக்குமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எங்கேயாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, வருமானங்களும் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் குறைவு, அதெல்லாம் கூட்டுங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை எங்கே இருந்தாலும் கும்பிட்டு வாங்க. அதோட பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு, ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திய பெருமானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.